ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் படைப்பின் தொடக்கத்தை பற்றி பார்ப்போம். தேவன் வானம் மற்றும் பூமியை படைத்தார். தேவன் முதல்ல படைத்த இந்த உலகத்தில் தேவதூதர்களின் பாடல்கள் தான் நிரம்பி இருந்தது. ஆனால் அவர்களில் ஒருவனான லூசிபர் அவனுடைய பாவத்தினால பூமி முழுவதும் சீர்கட்டு இருந்தது. அதனால் தேவன் என்ன நினைத்தார் என்றால், ஜலத்தினால் பூமியை தூய்மைப்படுத்துவோம் அப்படின்னு. பூமியானது தேவனுடைய பார்வைக்கு எப்படி இருந்தது? ஒழுங்கில்லாமல் இருந்தது. எங்கு பார்த்தாலும் இருள்தான் நிரம்பி இருந்தது. பூமியின் ஜலத்தின் மீது தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். முதல் நாளில் தேவன் என்ன படைத்தார்னா, வெளிச்சத்தை படைத்தார். வெளிச்சத்தை எதற்கு உண்டாக்கினார்? இருளை மாற்றுவதற்கு. வெளிச்சத்தை பகல் என்றும் இருளை இரவு என்றும் வேறுபடுத்துகிறாரு. 2ஆம் நாளில் ஆகாய விரிவை ஜலத்திலிருந்து உண்டாக்கி ஜலத்தை 2ஆக பிரிக்கிறாரு. அந்த பிரித்த ஆகாய விரிவுக்கு வானம் என்று பெயரிடுறாரு. வானத்தின் கீழே உள்ள ஜலம் ஓரிடம் சேர்ந்ததால வெட்டாந்தரை காணப்படுகிறது. இந்த வெட்டாந்தரை தான் பூமி அப்படின்னு பெயரிடுறாரு. 3ஆம் நாளில் பூமியானது புல், விதை தரும் பூண்டு, கனி விருட்சங்களை முளைக்க பண்றாரு. 4ஆம் நாளில் என்ன பண்றாரு? ஆகாய விரிவில் சுடர்களை அடையாளத்துக்கும் காலம், நாட்கள், வருஷங்களை குறிக்கிறதற்கும் உண்டாக்குறாரு. பகலுக்கு பெரிய சுடரும் இரவுக்கு சிறிய சுடரும் நட்சத்திரத்தையும் உண்டாக்குறாரு. இவை பகலையும் இருளையும் ஆளக்கடவுது அப்படின்னு கூறுறாரு. 5ஆம் நாளில் நீந்தும் ஜீவஜந்துக்கள், பறக்கும் பறவைகள், மகாமச்சங்கள், சிறகுள்ள பட்சிகள் ஆகியவற்றை படைக்கிறாரு. தேவன் அவைகள் சமுத்திரத்தை நிரப்பவும் பூமியில் பெருகவும் ஆசீர்வதிக்கிறார். 6ஆம் நாளில் நாட்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், காட்டு மிருகங்கள் ஆகியவற்றை படைத்தார். பின் தேவன் தம் சாயலாக தமது ரூபத்தின்படி, அதாவது தேவ சாயலாக ஆணும் பெண்ணுமாக மனுஷனை சிருஷ்டிக்கிறார். அவர்கள் பழுகி பெருகி பூமியின் மச்சங்கள், ஊரும் பிராணிகள், பறவைகள், ஜீவஜந்துக்கள், மிருக ஜீவன்கள் ஆகியவற்றை ஆளும்படி கட்டளை கொடுக்கிறாரு. பூமியின் விதை தரும் பூண்டுகள், கனி விருட்சங்கள் மனிதனுக்கும் மிருக ஜீவன்களுக்கும் பறவைகளுக்கும் ஊரும் பிராணிகளுக்கும் ஆகாரமாக இருக்க கடவது என்று கூறுகிறார். தேவன் தான் படைத்த உலகம் நன்றாக இருப்பதை எண்ணி சந்தோஷப்படுகிறார்.